நீங்கள் யாரோட சேர்ந்துட்டு என்ன சொல்லி நீங்களே யோசிச்சு ஐயா குடியரசு எழுதிய தினம் விடுதலை எழுதிய தினம் அண்ணன் ஐயா ஆணையத்து தொகுத்த தொகுப்பிலையும் இதையெல்லாம் படித்து பார்த்து சீர்தூக்கி இதனால் நான் பெரியாரை வெறுக்கிறேன் என்று சொன்னால் பரவாயில்லை. ஆரிய பார்ப்பினர் காசை வாங்கி கொண்டு கைக்கூலியாக அரசியல் அடியாக செயல்படும் போது தான் நமக்கு நீ படித்துட்டு சீர்தூக்கி பார்த்து சொல்லு. நான் மார்க்சியத்தை கரைச்சி குடிச்சு நான் மார்க்ஸ் ஆங்கிள்ஸ்லாம் படித்து முடிச்சிட்டேன், அதே மாதிரி அம்பேத்கர் படித்து முடிச்சிட்டேன். இவங்க நினச்சிட்டு இருக்காங்க சீமான் தமிழ் தேசிய கருத்தியலை, அதாவது தலைவர் சொல்கிறார், யார் தேசிய தலைவர் பிரபாகரன், எதிரியை விட துரோகி ஆபத்தானவன் என்று. இந்த தமிழ் தேசியத்துக்கு மிகப்பெரிய துரோகி சீமான் மட்டும்தான். ஏன்னா இன்றைக்கு வர இளைஞர்கள், இன்றைக்கு இருக்க தமிழக மக்கள் எப்படி தமிழ் தமிழ் என்று பேசி மொழிப்போர் போராட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு இன்றைக்கு தமிழர் நலன், தமிழர் நிலம், மொழி சிதைக்கப்படுவதற்கு அரசு ஆட்சி செய்து அது கண்டுகொள்ளாமல் போவதால் இப்படி தமிழ் தமிழ்னு பேசாதுன்னு சொல்ல ஆரம்பித்தாங்களோ, அது மாதிரி தமிழ் தேசியம் என்று பேசி அதில் இன்னும் உண்மையான இயக்கங்கள் நிறையா இருக்குது. சீமான் போன்ற நபர்கள் பேசி வெகுஜன மக்களிடம் அரசியலை கொண்டு சேர்த்து இன்றைக்கு அதை வைத்து ஒரு பிழைப்புவாதம் செய்கிற போது தமிழ் தேசியம் பேசியவர்களெல்லாம் தவறாக தமிழக மக்கள் நினைக்கிற ஒரு அவல நிலையை சீமான் உருவாக்கி விட்டார். அதனால தான் நம்ம இந்த மாதிரியான போலிகளை, தமிழ் தேசிய துரோகிகளை, பிரபாகரன் கூட இந்த இனத்திற்கு இன்னொரு பிரபாகரன் உருவாகாமல் போயிருக்கிறான். ஆனால் கர்னால் போன்ற, சீமான் போன்ற ஒரு தமிழ் தேசிய துரோகிகள் இந்த மண்ணில் உருவாகக்கூடாது. உருவாகி அந்த விஷ செடியை வீழ்த்த வேண்டும் என்று தான் நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம்.